வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். திமுகவுக்கு கண்டனம், பாஜகவுக்கு கோரிக்கை. பாஜகவுடன் மோதலை விரும்பாத எடப்பாடி பழனிசாமி ஏன்? பார்க்கலாம். நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்ற அதிமுக அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல் என்று அனைத்திலும் தோல்வி கண்டது. இன்றைய நிலையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது அதிமுக. அந்த சந்தர்ப்பங்களில் அதிமுகவும் உடையவில்லை. அப்படியிருந்தும் அதிமுகவால் வெற்றி பெற முடியாமல் போயிற்று. அதற்கான காரணத்தை அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் வெளிப்படையாக அப்போதே சொல்லியதுண்டு. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் சிறுபான்மை மக்களின் ஆதரவு அதிமுகவுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகையால் தான் அதிமுக தோற்றது என்று வெளிப்படையாகவே சொன்னார் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம். ஆனால் அந்த கருத்தை அவருடைய சொந்த கருத்தென்று பதில் சொல்லி அன்று கடந்து போனது அதிமுகவின் தலைமை. பாஜகவுடன் இருந்த கூட்டணியில் சிக்கல் வராமலும் பார்த்து கொண்டது. திடீரென்றுதான் பாஜகவுடன் இருந்த கூட்டணி முறிந்து விட்டதாக அறிவித்தது அதிமுக. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்துவிட்டு திரும்பிய சில தினங்களில் கூட்டணி முறிவு என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அதிமுக. கூட்டணி முறிவுக்கான காரணமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை குறிப்பிட்டார்கள். அறிஞர் அண்ணா பற்றி அண்ணாமலை விமர்சித்தார் என்ற காரணம் பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பே முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பெரிய சக்தியாகவும் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி அண்ணாமலை ஊடக நேர்காணலில் அவதூறாக சொல்லிவிட்டார் என்று அதிமுக கொதித்தெழுந்த நிகழ்வு நடந்திருந்தது. அப்போது கூட கூட்டணி முறிவு என்ற முடிவுக்கு அதிமுக வரவில்லை. ஆக பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று அதிமுக அறிவிக்க வேண்டிய நிலைமை வந்ததற்கு காரணம் அண்ணாமலைதான் என்று சொல்லப்படுவது உண்மையான காரணம்தானா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடந்திருக்கிறது. வருடத்திற்கு ஒருமுறை பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்ற விதி இருப்பதால் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் இருந்த உறவை அதிமுக துண்டித்து கொண்டதால் திமுக தூக்கம் இழந்திருக்கிறது என்றார். திமுக பற்றி பல விமர்சனங்களை வைத்த எடப்பாடி பழனிசாமி திமுக பற்றிய மேற்கண்ட விஷயத்தையும் சொன்னார். இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் திமுகவின் ஆதரவு நிலையில் இருந்து விலகி அதிமுகவின் ஆதரவு நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆகையால் திமுக கலங்கி போயிருக்கிறது என்று உணர்த்த விரும்பும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்ததால் தான் சிறுபான்மையினர் அதிமுகவை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லாமல் சொல்கிறார். இப்போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இல்லை என்பதால் விலகி போனவர்கள் திரும்பி வருகிறார்கள் என்பது அவருடைய விளக்கம். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டதால் மட்டும் சிறுபான்மையினர் அதிமுகவின் பக்கம் வந்துவிட்டார்கள் என்பதை எந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார் என்பது தெரியவில்லை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக மேற்கொண்ட பல நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்தது அதிமுக. CAA, முத்தலாக் போன்ற சட்டங்கள் நிறைவேறுவதற்கு துணையாக நின்றது. அதன் பிறகு சமீபத்தில்தான் பாஜகவுடன் உறவு இல்லை என்று அறிவித்திருக்கிறது அதிமுக. CAA சட்டம் பற்றிய விவகாரம் இஸ்லாமியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புக்குள்ளான சமயத்திலேயே பாஜகவை விட்டு அதிமுக விலகி வந்திருந்தால் இஸ்லாமியர்கள் அதிமுகவை வெறுக்க காரணம் இருந்திருக்காது. இன்று சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அழுத்தி சொல்ல வேண்டிய தேவையும் வந்திருக்காது. இப்போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இல்லை என்பதால் திமுக ரொம்பவும் கவலையில் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதும் பொருத்தம் இல்லாத வார்த்தைகளாகவே ஒலிக்கின்றன. ஏனென்றால் பாஜக கொண்டு வந்த CAA உள்ளிட்ட சட்டங்களை எதிர்த்த கட்சி திமுக. இன்று வரை திமுகவின் தொனியில் மாற்றம் இல்லை. ஆகையால் சிறுபான்மையினர் திமுகவின் ஆதரவு நிலையில் இருக்கிறார்களா அல்லது அதிமுகவின் ஆதரவு நிலைக்கு திரும்பி விட்டார்களா என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். பாஜகவை அதிமுக கடுமையாக எதிர்க்கவில்லை என்பதை காரணமாக வைத்தே பாஜகவுடன் அதிமுக மறைமுக உறவு வைத்து கொண்டிருக்கிறது என்ற விமர்சனத்தை பிரபலப்படுத்துகிறது திமுக. சிறுபான்மையினரின் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடன் ஐக்கியமாகி விடும் திட்டத்துடன் அதிமுக இருக்கிறது என்ற அர்த்தத்தில் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது திமுக.
அதற்கு தகுந்தபடி அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானங்களில் திமுகவை கடுமையாக சாடி கண்டன குரல் எழுப்பும் அதிமுக பாஜகவுக்கு கோரிக்கை மட்டுமே வைக்கிறது. தமிழ்நாட்டிற்கு புயல் நிவாரண நிதி வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து கொண்டே தமிழ்நாடு கேட்கும் நிதியை மத்திய அரசு என்றுமே தந்ததில்லை என்று விளக்கம் சொல்கிறது அதிமுக. பாஜக மற்றும் காங்கிரஸ் இரண்டுமே மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடந்து கொள்கின்றன என்று காங்கிரஸையும் சேர்த்து குறை சொல்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டில் கடும் சேதத்தை உண்டாக்கிய மிக்ஜாம் புயலுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததை நேரடியாக கண்டிக்கும் விஷயத்தை கவனமாக தவிர்த்திருக்கிறது அதிமுக. நாடாளுமன்றத்தில் நடந்த வண்ணப்புகை வீச்சு சம்பவத்தை கண்டிக்கும் தீர்மானத்தில் தடுமாறுகிறது அதிமுக. நாடாளுமன்ற பாதுகாப்பு விஷயங்களில் அலட்சியமாக இருந்து விட்டீர்கள் என்று மத்திய அரசிடம் கடுமை காட்டாமல் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது. ஆகையால்தான் பாஜகவை எதிர்க்க துணிவில்லாமல் எந்த நேரத்திலும் அந்த கட்சியுடன் அதிமுக நட்பு கொண்டாடிவிடும் என்ற திமுகவின் விமர்சனங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தால் திமுக கூட்டணி உடையும் என்று அதிமுக எதிர்பார்த்திருக்கும். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பிரச்சனை வரும். அப்போது அதிருப்திக்குள்ளாகும் கட்சிகள் அதிமுகவை நோக்கி வரும் என்று அதிமுக எதிர்பார்த்திருந்தால் அது இயல்பானதே. கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியை தழுவிய காலகட்டத்தில் பாஜகவின் உறவை அதிமுக துண்டித்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன். பாஜகவும் பாமகவும் இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது என்றும் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார் அவர். திமுகவோடு கூட்டணியில் இருக்கும் விசிக அதிமுகவை நோக்கி இப்படி வேண்டுகோள் விடுத்து கொண்டிருந்ததால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விசிக விரும்புவது போன்ற தோற்றம் தென்பட்டது. ஆகையால் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை எனும்போது விசிக அதிமுகவோடு நெருங்கி வரும் என்று அதிமுகவின் தலைமை எதிர்பார்த்திருந்தால் அதில் ஆச்சரியம் இல்லை. அதிமுக கூட்டணியில் அதிக இடங்களை காங்கிரசுக்கு கொடுப்பதாக இருந்தால் காங்கிரசும் கூட அதிமுகவுக்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் இதுவரை திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ காங்கிரஸோ விலகுவது போன்ற எந்தவித சலனமும் தென்படவில்லை. வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீரில் மலம் கலந்த விவகாரம் நடந்து ஒரு வருடமாகியும் அந்த அவலத்திற்கு இன்னமும் முடிவு காணப்படவில்லை. என்றாலும் திருமாவளவன் திமுக அரசை விட்டு கொடுப்பதாக இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் மிக நெருக்கத்தில் வந்துவிட்ட நிலையில் திமுக கூட்டணி உறுதியாகவே நீடிக்கிறது. அதே சமயம் அதிமுகவோ வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வெற்றி வியூகத்தில் கூட்டணி தொடர்பான விஷயத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. பாஜகவின் உறவை அதிமுக துண்டித்து கொண்டிருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை சதவீத வாக்குகளை வைத்திருந்தாலும் சரி அதையும் கூட இழந்து இக்கட்டான நிலையில் நின்று கொண்டிருக்கிறது அதிமுக. ஆனாலும் அதிமுகவின் தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று இப்போதும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது அதிமுக. ஒருவேளை கூட்டணி பற்றிய அதிமுகவின் நம்பிக்கை தகர்ந்து போகும் பட்சத்தில் மறுபடியும் அந்த கட்சி பாஜகவின் உறவை நாடுமா என்பது பற்றி இப்போது எதுவும் சொல்வதற்கில்லை. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழுமா இல்லையா என்பது பற்றி எந்த முடிவுக்கும் வர முடியாத நிலை. ஆகையால் மறுபடியும் பாஜக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்து விட்டால் என்னவாகும் என்பதை யோசித்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக மேல் தீவிர எதிர்ப்பை காட்டி கடுமையான விமர்சனங்களை இப்போது மேற்கொண்டால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் பட்சத்தில் அந்த சந்தர்ப்பம் அதிமுகவுக்கும் தனக்கும் நல்லதாக இருக்காது என்பதை உணர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எனவே மிகுந்த எச்சரிக்கை உணர்வு அவரிடம் வெளிப்படுகிறது. அதிமுக பாஜக உறவு பற்றி திமுகவும் மற்றவர்களும் சந்தேகத்தை எழுப்பினாலும் விமர்சித்தாலும் அதை பற்றியெல்லாம் இப்போது கவலைப்படும் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. நன்றி, வணக்கம்.